சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? குரூப் 4க்கு புதுசாக சிலபஸ் ரிவைஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அது எல்லாமே என்ன பேட்டர்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணாங்களே, எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது தமிழில் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்லி ஒரு கண்டக்ட் பண்ணாங்க. அந்த பேட்டர்ன் ரெலவெண்ட்டாக தான் சார் கொஷின் இருக்குது ஓகேங்களா? ஒரு 15 கொஷின் மட்டும் இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டுமன்ற மாதிரி இலக்குவனார் ஓகேங்களா, பாரதிதாசன் இந்த மாதிரி இவங்களை பற்றி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. மீதி 85 கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பார்ட் ஏன்னு இதுக்கு முன்னாடி படிச்சுங்களா, பகுதி ஆன்னு சொல்லிட்டு இலக்கணம், தன்வினை, செய்வினை, பிறவினை, அப்புறம் வினைமுற்று இந்த மாதிரி ரிலவெண்ட்டான கொஷின் கேட்டிருக்காங்க சார் ஓகேங்களா. ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஒரு மாடல் அப்படி பார்க்கும்போது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தகுதி தேர்வு தான் சார் ஓகேங்களா. ஸோ தினமும் ஒவ்வொரு 100 கொஷின் நம்ம பார்த்தோங்கன்னா, ஸோ கொஞ்சம் எல்லாருமே ஈஸியாக சிலபஸ் கவர் பண்ணிட முடியும் ஓகேங்களா. என்ன தான் நம்ம புக்கை படித்தாலையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நமக்கு அது ஐடியாவே இன்னும் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 100 கொஷின் சார் ஓகேங்களா. சரி வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு முன்னாடி சேர்த்து எழுதுக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது சார் டிஎன்பிஎஸ்சியில். பிரித்தெழுதுகள் மட்டும் தான் கொடுத்தாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சிலபஸில் ஓகேங்களா. ஆனால் இப்போ சேர்த்தெழுதுகளும் பிரித்தெழுதுகளும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதன்படி சேர்த்தெழுதுக. அவள் பால் கூட்டல் ஊறும் என்ன சொல்லலாம், பால் ஊறும் ஓகேங்களா. ஸோ பால் கூட்டல் ஊறும் ஏ ஆப்ஷன் வராது ஓகேங்களா. பால் இல்லு கூட்டல் ஊ ஆனது என்ன ஆகும், லூ அப்படின்னு மாறும் ஓகேங்களா. ஸோ பால் ஊறும். அடுத்து சேர்த்தெழுதல். வான் குடல் ஒளி என்னாகும், வானொலி ஓகேங்களா. இன்னு குடல் ஓ என்னாகும், நோவா தெரியும் ஓகேங்களா. கல் குடல் தீ என்னது, கற்று இது அப்படின்னு சேரும் ஓகேங்களா. இது சேர்த்தெழுதுகள் ஓகேங்களா. அடுத்து களம் குடல் ஏரி என்னது, இம்மு குடல் ஏ என்னாகும், மே அப்படின்னு தெரியும், அப்போ களமேரி ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வரும். அடுத்து பிரித்தெழுதுக. பெயர் குடல் அறியா, பெயர் அறியா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இரு குடல் ஆ வேணாவும் ரா அப்படின்னு புரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து நீள் உழைப்பு பிரித்தெழுது என்ன, நீள் குடல் விளைப்பு, இல்லு குடல் ஊ என்னாவும் லூவா தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் சார் கேட்பாங்க. ஒரு 2-3 பொறுத்துக்கு மட்டும் கொஞ்சம் 2-3 பிரித்தெழுது சேர்த்ததுக்கு மட்டும் கொஞ்சம் டப் கொடுப்பாங்க ஓகேங்களா. 3 சிலபிக்கு வர மாதிரி ஓகேங்களா. இந்த மாதிரி பிரித்தெழுது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா. பாருங்கள் அடுத்து கொடுப்பாருங்க. பாடாந்திணை டென்த்து புக்கிலே இருக்குது இதெல்லாம். பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை பாடாந்திணை புக்கில் இருந்தால் சார் கண்டிப்பாக கேட்பாங்க மேக்ஸிமம் ஓகேங்களா. புக்கை தாண்டி அவுட்டாக போகிறது சான்சஸ் கம்மி, பட் இருந்தாலும் புக்கில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுகளும் பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ அது எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. அல் அப்படின்னா என்னது, இரவு, அதுக்கு எதிர் சொல் பகல் ஓகேங்களா. எல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அல்லுனா இரவு, எல்லுனா என்னது பகல், இங்கே எல்லுக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க, பகல்னே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. எதிர் சொல் ஐயம்னா என்ன, தெளிவு ஓகேங்களா. பொய்மைக்கு என்ன எதிர் சொல், வாய்மை. விலகுன்னு என்னது, அணுகு. சோர்வுன்னு என்ன, ஊக்கம். எல்லா ஆப்ஷனுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் நம்மளால ஓகேங்களா. ஸோ அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய. அகத்திணை அல்லாதை கண்டறி. குறிஞ்சி முல்லை மருதம் என்னது, அன்பின் ஐந்திணைகள் அகத்திணைன்னு சொல்லுவாங்க. அப்போ காஞ்சி நொச்சி உளினை இதில் என்னது, புறத்திணைகள். அப்போ அது காஞ்சி பொருந்தாது ஓகேங்களா, அது அகத்திணை கிடையாது, அது புறத்திணை. அடுத்து சிலைன்னு என்ன, வில். புல்னு என்ன, பறவை. பட்டையில் புல் வந்தால் பறவை, குண்டியில் புல் வந்தால் என்னது, வைக்கோர் புல் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தெவ்வுன்னு என்ன, பகைமை. சேர்ந்தன என்ன, சிவந்தன ஓகேங்களா. ஸோ சேர்ந்தனன்னு வரக்கூடாது, இது தவறு. இது 10th புக்கு தான் ஓகேங்களா. ஒரு இதுக்கு ஊமை அணி கொடுத்துருப்பாங்க, எடுத்துக்காட்டு ஊமை அணிக்க தற்குறிப்பேற்ற அணிக்க அது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை கிணறு, முருகன் சுனை நீர், திருமால் காட்டாறு, இந்திரன் செங்கல் நீர். இதான் இந்திரன் செங்கல் நீர். இது என்ன பண்ணியிருக்காங்க, கொற்றவைனா யாருக்கு, திருமாலாம் யாருக்கு, நிலத்தோட தெய்வத்தை கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுக்குறது போகிறோம், எப்படி கொடுத்துருக்காங்க, நிலத்தோட தெய்வத்தை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த நிலத்துக்கு அந்த என்ன தெய்வம் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நிலம் ஓகேங்களா. இப்போ முருகன் அப்படின்னா என்னது, குறிஞ்சி. அப்போ குறிஞ்சியில் என்னாகும், மலையும் மலை சார்ந்த இடம். அந்த இடத்துல நீர் என்னது, சுனை நீர் ஓகேங்களா. அடுத்தது சி ஆப்ஷன் திருமால் ஓகேங்களா. அது என்னது, முல்லை. முல்லை என்ன ஆகும், காடும் காடு சார்ந்த இடமா, அப்போ என்ன ஆகும், காட்டாறு ஓடும் ஓகேங்களா. இதான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறிஞ்சி முல்லை. அடுத்து மருதம். மருதம் எதுக்கு, இந்திரன் ஓகேங்களா. ஸோ இந்திரன் இங்கே மருதம்னா என்னது, வயலும் வயல் சார்ந்த இடமும் ஓகேங்களா. இங்கே செங்கல் நீர், செந்நெல் விளையும் செங்கல் நீர். இங்கெல்லாம் இங்கே நம்ம மருதம். மருதம்னா என்ன, நிலமும் நிலம் சார்ந்த இடமும் ஓகேங்களா. கொற்றவை எங்கே தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எல்லா நிலமும் சொல்லிட்டா மீதி ஏ மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய. விழும்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல் ஓகேங்களா. ஸோ இதில் கேட்டல் என்பது என்னது, கேட்பது. விழும்புதல் என்னது, சொல்லுவது. செப்புன்னு என்னது, சொல்லு. ஏன் செப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜில் கன்னடமும் சம் லாங்குவேஜில் பேசுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த கர்நாடகா லைனில் அந்த மாதிரி பேசுவாங்க, செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ விளம்புதல் என்னது, சொல்கிறது. செப்புனாலையும் சொல்கிறது, மொழிதல்னாலையும் சொல்கிறது. கேட்டல் என்பது ஆப்போசிட், அது மட்டும் தான் பொருந்தா சொல்
ஓகேங்களா. அடுத்து பொருந்தா இணை எதுன்னு கேட்குறாங்க. தூரன் என்னது புதரோட அடிப்பகுதி. இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மொழி ஞாயிறு தேவநாய பாவனர் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொற்றவர் இல்லையா, அந்த பாடத்தில் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. வெங்கலினது காய்ந்த களி, செம்மலன பூ வாடிய நிலை, கொழுந்தாடைன காய்ந்த கட்டை தப்பு. கரும்போட அடிப்பகுதின்னு சொல்லுவாங்க, கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த கரும்போட அந்த ஒரு சைடில் ஒன்று வரும் துருத்து மாதிரி, ஓகேங்களா, அது கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க, அதுதான் தப்பு. இது காய்ந்த கட்டைன்னு கிடையாது. ஓகேங்களா. அது பொருந்தா சொல்லை கண்டறிய. ஏரி, குளம், குணம், ஆறு இதெல்லாம் நீர்நிலை குறிக்குது, குணம்ன்றது தவறு. அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், பொருந்தா சொல். சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இதில் கடலை என்பது தவறு. இதில் என்னது அந்த பழம் அழுகிற ஸ்டேஜை சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிக. செலியன் வந்தான், செலியன் வந்தது, செலியன் வந்தாள், செலியன் வந்துவிட்டது. இது கரெக்டான தவறாக இல்லாமல் இது வலுவற்ற அப்படின்னு கேட்டுருங்க. ஓகேங்களா. அப்போ செலியன் வந்தான் என்பது சரியானது. அடுத்து மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு எனது சோறு உன், சோறு உன், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. ஓகேங்களா. இது மரபு சொல், இதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா முடக்குன்னு குடிடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. முறுக்கு நல்லா தென்னையான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோறு உன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் பருகு பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. ஓகேங்களா, ஈஸி ஞாபகம். அடுத்து மரப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. கோழி என்ன பண்ணும், கூவும். சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும், காகம் கரையும். இது எது தவறில்லாத, காகம் கரையும். கோழி என்ன பண்ணும், கோழி தான் கொக்கரிக்கும். சேவல் என்ன பண்ணும், சேவல் தான் கூவும். நாய் என்ன பண்ணும், நாய் குறைக்கும். காகம் கரையும். காகம் என்பதுதான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் நமக்கு. சந்தி பிழையற்ற தொடர். சார் இது என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணாலும் தவறாயிடுது நிறைய பேர் கேட்பீங்க. சார் இது வல்லினம் மிகும் வல்லினம் மிகா தொடர் இருக்கு இல்லைங்க, அதை கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இதை மேட்ச் பண்ணி தான் சார் போட முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வல்லினம் மிகு மிகா மேட்ச் பண்ணி தான் சார் போகணும். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை செய்யப்படுகின்றன. ஓகேங்களா. ஐ என்பது 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல இக்கு வரும், கைவினை அந்த இடத்துலையும் இப்பு வரும். ஓகேங்களா. அடுத்தது பிறமொழி சந்திப்பிலை உங்களுக்கு தனியாக கிளாஸ் போடுறேன் சார். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். மீதி மட்டும் பாருங்கள். பிறமொழி சொல்லற்ற தொடர எது. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம்னா அது தவறான சொல், அது வரக்கூடாது, அது பிறமொழி சொல். குழந்தை கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆகாசத்தில் பச்சி பறந்தது, ஆகாசத்தில் பச்சி வந்து தவறு. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஓகேங்களா, இது சரியான தொடர். ஓகேங்களா. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. அந்த இக்கு வரும். ஓகேங்களா. அந்த இந்த எந்த இடத்துல என்ன பண்ணும், சுட்டு இதை அந்த இடத்துல வல்லினம் மிகும். அந்த பையன், அந்த சட்டை, இந்த பக்கம், அங்கே இப்போ வருதா, அப்போ அந்த இந்த இடத்துல என்ன வல்லினம் மிகும். அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணணும் சார். ஓகேங்களா. அதே மாதிரி நான் சொன்ன 2ஆம் வேற்றுமை தொகையிலையும் தொடர்லையும் வல்லினம் மிகும். காட்சியை பார் இப்போ வருது இல்லையா, ஸோ அங்கே 2ஆம் வேற்றுமை தொடர்லையும் வல்லினம் மிகும். சந்திப்பில் இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு. அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை தொடர்லையும் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், இத்து வருதா, எனக்கு பாட தெரியும், இப்போ வருதா அந்த இடத்துல, அது மாதிரி தான். மெட்டுக்கு பாட்டு பாடு. ஓகேங்களா. ஸோ இது அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. மாலையில் விளையாடு. ஓகேங்களா. மாதவன் ஷாப்பிங் வரக்கூடாது. கமலா மில்க் குடித்தாள், அது தப்பு, பால் பருகினால் வரணும். காலிங் பெல் வந்து அழைப்பு ஒலி, அழைப்பு மணி அழுத்தினான் கணியன் அப்படின்னு வரணும். ஓகேங்களா. இதில் சரியாக இருக்குது மாலையில் விளையாடுறது தான் பிறமொழி இல்லா சொல். பயணப்படகுகள் அப்படின்னா வெர்ரீஸ். கடற்பயணம்னா ஹோஹோஜ். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். பண்டம்னா கமாடிட்டி, பண்டமாற்று முறை, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம். இதெல்லாம் நம்ம புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒரு 5 கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஈஸி தான் சார் புக்கிலேருந்து கேட்கும்போது. ஓகேங்களா. அடுத்து ஒளி மற்றும் ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெறிக்கமல் கலைஞர்கள் உழுனர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள் என்னது, மணங்கமலும் வயல்நில உழவர்கள் வந்து வெள்ளமாய் நேர்ந்து, அதாவது சீவக சிந்தாமணி பாடல். ஓகேங்களா. ஏமக நாட்டு வளத்தை பற்றி பாடியிருப்பார் திருத்தக்க தேவர். ஸோ அதில் வந்துட்டு இந்த லைன் இருக்கும். ஓகே, மணக்கமலும் வயலில் உழவர்கள் வந்து வெள்ளமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் கூரை. இந்த ஃபஸ்ட்டு கூரை என்னது, வீட்டோட கூரை. 2வது கூரை என்னது, நம்ம கூரைப்படவை. மேரேஜுக்கெலாம் எடுக்குவாங்களே, கூரைப்படவை எடுத்துட்டிங்களான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த கூரை தான் புடவை. ஓகேங்களா. மதி என்பதின் தவறான பொருளை தேர்ந்தெடுத்துக்க. மதின்னு என்ன, அறிவு, ஞானம், நிலவு. பகலவன் என்னது, சூரியன், அது மதி வரக்கூடாது. ஓகேங்களா.
பரிதி அப்படின்னா சொல்லலாம் பகலவன். ஓகேங்களா. ஞாயிறு அப்படின்னாலும் சொல்லலாம், அதுக்கெலாம் வேறு பெயர். ஓகேங்களா. மதினா அறிவு, நிலவு, நாணம். ஓகேங்களா. வேலம்னா என்னது? இது யானை. குறிப்பாக சொல்லணும்னா வேலம்னா யானை தான். பிடி, களிறு, பெண் யானை இதெல்லாமே யானை குறிக்குது. சிங்கம்னா என்ன சொல்லணும்? அரினா சிங்கம். வேர்ச்சொல் தேர்வு செய்க. ஓடினான் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஓடு. ஓகேங்களா. ஓடி வரக்கூடாது, ஓடு. பாடினால் அதனோட வேர்ச்சொல் என்ன? பாடு. ஓகேங்களா. வேர்ச்சொல் தேர்வு செய்க. சொன்னார் அப்படின்னா என்ன? சொல். ஓகேங்களா. சொல் வரக்கூடாது, சொல் வரணும். ஓகேங்களா. கேட்டார் அப்படின்னா என்ன வரணும்? கேள். ஓகேங்களா. நான் காலையில் கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த வீடியோ என்ன கூட. அடுத்து வேர்ச்சொல் தொழில் பெயர் காண்க. கொடுத்தல் தொழில் பெயர். ஓகேங்களா. தல், அல், அம், ஐ, கை, வை, சி, உ, பூ, தீ. ஓகேங்களா. வகுப்பு, வாழ்க்கை இதெல்லாமே தொழில் பெயர் தான். ஓகேங்களா. ஏன்னா கை வருதில் ஐ லாஸ்ட்டு. தொழில் பெயர் விகிது என்னது? தல், அல், அம். எல்லாருமே தல் மட்டும் தான் நினைப்பீங்க. தொழில் பெயர் தல், அல், அம், ஐ, கை, சி, உ, பூ, தீ. வகுப்பு பூவில் முடியுதா? ஓகேங்களா. வாழ்க்கை ஐயில் முடியுதா? இதெல்லாமே தொழில் பெயர் தான். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொலை தழுக. தருகின்றார் அப்படின்னா என்ன? தா. வருகின்றார் என்ன? வா. நெடில் வரணும் சார். ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க, நிறைய டைம் கேட்குறாங்க ரிப்பீட்டடு. தருகின்றார், வருகின்றார், வந்தவன். வந்தவன்னா வா. ஓகேங்களா. நெடில் வா வரணும். அப்போ குறில் வா வந்து குறியது விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெடில் வரணும். அதேமாதிரி தருகின்றனா தா, நெடில் தா வரணும். எப்பயுமே வேர்ச்சொல் என்ன பண்ணும்? ஒரு கட்டளையாக இருக்கணும். ஓகேங்களா. தா அப்படின்றது ஒரு கட்டளை இந்த இடத்துல. ஓகேங்களா. அந்த மாதிரி அகரவரிசை அ, ஆ, இ, உ, ஐ, ஓ இந்த அடிப்படை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி போட்டுடலாம் இதை பார்த்தோன்னே. அடுத்து அகரவரிசை ஆடு. அதே மாதிரி அ, ஆ, இ தான் அதை எளிமைப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், அதுவும் காக்கா, கீ, கூ வரிசை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு சில அகரவரிசை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. அந்த அகரவரிசை வேணால் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன், எப்படி சார் போடணுன்ட்டு. ஓகேங்களா. இது பாருங்கள், ஆ வந்திருக்கு. அடுத்து மா, மோ. ஓகேங்களா. இது ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆ, ஆ, இ, உ அந்த வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக போட்டலாம். அடுத்து வா வரிசையில் கொடுத்துட்டாங்க, இது ஈஸியாக போடுறீங்க சார் நீங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தா, து, தி. இதுவும் அந்த தா வரிசையிலே கொடுத்துருக்காங்க. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்க. ஓகேங்களா. மிகப்பெரிய சாண்டிகோ மீனை பிடித்தார். சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஓகேங்களா. ஸோ இது 6th புக்கில் இருக்கும். ஓகேங்களா. இந்த கடல் பயணம் பற்றி எர்னஸ்ட் ஹெமிங்கோ வந்து 1954 அவார்டு கூட வாங்கியிருப்பார் அந்த நூலில். ஸோ அந்த பாடத்தை ஒரு டைம் படிச்சிருங்க. எல்லா பாடத்துக்குமே ஒரு டைம் 6th புக்கு எல்லா பாடமே ஒரு டைம் படிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் தெரியும். இப்போ நான் எப்படி ஈஸியாக சொல்கிறேன் 6th புக்குன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஈஸியாக சொல்ல முடியும் உங்களால். அப்போ தான் ஈஸியாக பொருத்தி போட முடியும். அது மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கிறோம். அதுக்கு புக்கை படிக்கணுமா சொன்னால் புக்கை படிச்சிங்கன்னா நல்லதான். புக்கை படிக்க முடியல கூட இந்த சென்டென்ஸ் 4 டைம் ஒரு டைம் எல்லா ஆப்ஷனும் 4 ஆப்ஷனும் சொல்லி பாருங்கள், அது கரெக்டாக ஒன்று மேட்ச் ஆகும். ஓகே. சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்கு உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். ஓகேங்களா. அதாவது பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே, இது ஒரு சென்டென்ஸாக இல்லை. ஓகேங்களா. ஸோ முடிக்கும்போது ஒரு சென்டென்ஸாக முடியணும் கரெக்டாக. அதுதான் சொற்கள் ஒழுங்குபடுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை. நீயே போ அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. ஓகேங்களா. கடைக்கு போவேன்னு சொல்கிறது என்ன? நேர்விடை. ஓகேங்களா. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போகாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிறது என்னது? இணைமொழி விடை. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை வந்து 8 வகைப்படும். ஓகேங்களா. அதில் தான் இது கொடுத்துருக்காங்க. விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ, இது என்னது? வினாயதிர் வினாதல். ஓகேங்களா. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களும் ஒரு கேள்வியாகவே சொல்கிறாங்க, வராமல் இருப்பேனோ. ஓகேங்களா. அது வினாயதிர் வினாதல் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பவன் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநேய பவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ இந்த விடைக்கேற்ற வினாவும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 4 ஆப்ஷனுமே கொஷின் ஆன்சரை படிச்சுட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன் 4மே பொருத்தி பார்க்க கரெக்டாக இருக்கும். மொழி ஞாயிறு என்றால் என்ன? ஸோ அது மாதிரி இல்லை, மொழி ஞாயிறு என்பது அப்படின்னு நீங்கள் கொடுக்கல. அப்போ என்றால் என்ன வரக்கூடாது. தேவநேய பவர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அங்கே தேவநேய பவர் அவ்வாறு அழைக்கிறதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஓகேங்களா. அதுக்கு ரீசன் கிடையாது. தேவநேய பவன் யார் அப்படின்னு கொடுத்துருங்க. தேவநேய பவர் என்பவர் அவர் வந்து தமிழ் சொல்லாட்சி உச்சம் தொட்டவர் அப்படி என்ன இருக்கா? அப்படி கேட்டால் தான் தேவநேய பவன் என்பவர் யார். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். தேவநேய பவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அவர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அப்போ தொடக்காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து வந்தனர்? தனித்தனி குழுக்களாக. எங்கு வாழ்ந்து வந்தாங்கன்னா, இங்கே மலையில் எதனா குறிப்பிட்ட மலையில் வாழ்ந்து வந்தனர் தான் நீங்கள் எங்குன்னு கொடுக்கணும். அந்த கொஸ்டின் ஆப்ஷன் வரக்கூடாது. ஓகேங்களா. தனித்தனியாக குழுக்களாக தொடக்காலத்தில் மனிதர்கள் தனியாக வாழ்ந்தார்களா? ஆம், மக்கள் தொடக்காலத்தில் தனித்தனியாக. எங்கள் இடத்துல ஆம் அது மாதிரி எதனா கொடுத்தா நீங்கள் அந்த சென்டென்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கிடையாது. தொடக்காலத்தில் குழுக்களாக மனிதர்கள் வாழ்ந்தார்களா? இந்த மாதிரி வரவே கூடாது. வாழ்ந்தார்களா?
ஓகேங்களா, அழைக்கப்படுகிறாரா, இப்படிலாம் வந்து கேள்வியெல்லாம் வரவே கூடாது அந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு சொற்களை அந்த விடைக்கேற்ற வினா வந்து ஒரு கரெக்டான இதாக இருக்கணும். ஓகேவா. அடுத்து இருவினை பொருளை வேறுபாடு அறிதல். சரியான வினை தொடுக்கு. அதாவது பணிந்து அப்படின்னா அந்த 3 சுழி பணிந்துக்கும் 2 சுழி 3 சுழி பணித்துக்கும் வித்தியாசம் இருக்குது சார். ஓகேங்களா, இறைவனிடம் பணிந்து போகிறது. ஒரு வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம், பணிந்து போகணும். நம்மளுடைய மேலதிகாரி நம்மளை இது பண்ணும்போது என்ன பண்ணணும், அவர்கிட்ட நம்ம பணிந்து தான் செய்யணும். அந்த இடத்துல இந்த 3 சுழி இந்து வந்தால் பணிந்து போகிறது. ஓகேங்களா, செல்ல வேண்டும்னா பெற்றோர் பணித்தனர் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, பெற்றோர் சொல்கிறது. ஓகேங்களா, ஒரு பணியை செய்ய சொல்கிறாங்களா அந்த பணித்தனர் வேறு, பணிந்து போகிறது வேறு. ஓகேங்களா, வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது சார் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் தமிழில் டெய்லியும் அந்த 6லேருந்து 12 புக் வரைக்கும் படிச்சுனே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் அப்படியே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். தமிழ்லேயே கொஞ்சம் ஊறினீங்கன்னா ஈஸியாக அதெல்லாம் சொல்லிட முடியும். ஓகேங்களா. அடுத்தது மாறு மாற்றி சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறுனது மாறு வேடத்தில் பரிசு பெற்றுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டனர். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிக்கினர், மாற்றிக்கினர் அந்த இது. ஓகேங்களா, படித்து பார்த்து போட்டுடலாம். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அது ஓமையினது வெளிப்பட தன்மை. ஓகேங்களா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இது என்னது, எதிர்பாராத நிகழ்வு. ஓகேங்களா. தற்செயல் நிகழ்வு பணம் காக்காய் உட்கார பணம் பழுக்க அந்த மாதிரி இது. ஓகேங்களா. ஏவுகணை சாரி ஏவு ஊர்தி. ஏவுறுதி லான்ச்சிங் வெஹிக்கல். ஏவுகணைனா என்னது, மிசில்ஸ். பதிவிறக்குன்னா டவுன்லோட். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9th புத்தகம். கன்சியூமர் அப்படின்னா கலைச்சொற்களை கண்டறிக. கன்சியூமர் யார், நுகர்வோர். என்டர்பிரினர் தொழில் முனைவோர். ஓகேங்களா. விடைவகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது என்னது, ஊறுவது கூறல். ஓகேங்களா. நீ படிக்கவில்லையா தலை வலிக்கிறதுனா உற்றது உரைத்தல். இங்கே வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஊறுவது கூறல். இது நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க, ஊறுவது கூறல். நடக்க போவதை சொன்னது நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கிறதுன்னு சொல்கிறது என்னது, உற்றது உரைத்தல். ஓகேங்களா, நடந்து முடிஞ்சிச்சு அதை சொல்கிறது. இப்போது வரலையா அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்தால் இது நடக்கும் அப்படின்னு நடக்க போவதை சொல்கிறது என்னது, ஊறுவது கூறல். வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சைபர் பேஸ்னா என்னது, இணைய வெளி. ஓகேங்களா. சாஃப்ட்வேர்னா மென்பொருள். சரியான ஊர்பெயரில் மறுவை எழுதுக. இந்த வாட்டி மருவும் கேட்பாங்க. உதகைனா என்னது, உதகமண்டலம். நெல்லைன்னு என்ன, திருநெல்வேலி. புதுச்சேரிக்கு என்னது, புதுவைன்னு வரணும், புதுகை கிடையாது. புதுக்கோட்டைக்கு தான் புதுகை சொல்லணும். இங்கே பாருங்கள், அது கரெக்டாக இருக்காது, மாற்றி போட்டுருப்பாங்க. புதுகை வரக்கூடாது, புதுவை வரணும். கும்பைக்கு கும்பகோணம் கும்பையில் குடந்தைன்னு வரணும். ஓகேங்களா. ஸோ எல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. குடந்தைன்னு வந்தால் கும்பகோணம், நெல்லைன்னு வந்தால் திருநெல்வேலி கொடுத்துருக்கணும், புதுச்சேரிக்கு புதுவை வந்துருக்கணும், உதகைக்கு உதகமண்டலம். சரி, ஊட்டின்னு கூட சொல்லலாம். வானவன் மாதேவி என்னும் பெயர் ஊர் பெயரின் மறு எதுவென கண்டறிய. ஓகேங்களா. மானம் பதி. ஓகேங்களா. அடுத்து நிறுத்தற்குறி நீங்கள் படித்து தான் சொல்லணும். 8th புத்தகத்தில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் தொடர்ந்து என்ன பண்ணணும். ஓகேங்களா, அதெல்லாம் சொல்லி அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 8th புதிய புத்தகத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறி கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ புதிய சிலபஸ் அப்டேட் பண்ணி நிறுத்தற்குறி அதுக்கான கொஷின் எங்கன்னா இந்த எலிஜிபிள் டெஸ்ட் தான். இதில் அவங்க நிறுத்தற்குறி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு தனியாக கொஷின் ஃப்ரேம் பண்ண வேணாம் சார், அதுமாதிரி ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்கு ஃப்ரேம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்லோட குறைக்கின்றது நோக்கத்துக்காகவோ என்னவோ தெரியல, ஃபுல்லாக அந்த எலிஜிபிள் டெஸ்ட் இதை பார்த்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சென்டென்ஸ் படித்து பார்த்தா போடணும். ஓகேங்களா. 8th புக் படிச்சிருங்க நிறுத்தற்குறிக்கு மட்டும். ஸோ நான் நிறுத்தற்குறி இப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்க. பதில் சொல்லுச்சு, பதில் சொன்னையா, பதில் சொல்லிக்கினியா, இதெல்லாம் தவறு. பதில் சொல், இதுதான் சரியான பேச்சு வழக்கு. ஓகே சார், எழுத்து வழக்கு. மீதி சொன்னதில் அந்த பேச்சு வழக்கு. நம்ம பேசக்குள்ள இப்படி தான் பதில் சொல்லிச்சியா, பதில் சொன்னியா அப்படின்னு தான் பேசுவோங்க. ஆனால் எழுத்து வழக்கு என்பது என்னது, பதில் சொல் தான் கரெக்டாக அப்படி எழுதுவோங்க எழுதும்போது. ஓகேங்களா. பேச்சு மொழியோட எழுத்து மொழிக்கு தான் அது உணர்வுகள் அதிகமாக, உணர்வுகள் குறைவு. பேச்சு மொழிக்கு தான் உணர்வுகள் அதிகம்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் பிழைகள் குறைவாக இருக்கும் எழுத்து மொழியில். பேச்சு மொழி நிறைய பிழையாக பேசுவோம்னு சொல்லியிருப்பாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. ஓகேங்களா, இதான் கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா. வந்துக்கினியா, வந்துட்டியா, வந்தியா, சாப்பிட்டியா, இந்த மாதிரிலாம் கேட்குறது இதுதான் பேச்சு வழக்கு. மணி நேற்றுக்கு பள்ளிக்கு வந்தாயா, சாப்பிட்டாயா, இப்படிலாம் கேட்குறது தான் எழுத்து விளக்கு. எருது என்ன பண்ணும், எக்கலமிடம். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருங்க, ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக்க. ஓகே. இப்போ எருதுக்குன்னா பசு, களிரனா பிடி, களிர்னா என்னது, ஆண் யானை, பிடினா பெண் யானை, கலைனா என்னது, பிணை, கடுவன்னா என்னது, குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. அவ்வளோதான்.
மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ் மயில் தொகை டேஸ். பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை என்னது விரித்தது. ஓகேங்களா, பூவின் இதழ்கள் விரித்ததுன்னா சொல்லணும், பூவியோட இதழ்கள் என்னது விரிந்தன, மயில் தொகை தான் விரித்தது. ஓகேங்களா, இந்த இடத்துல விரிந்தன எப்படி சார் வரணும்னா, இந்த இடத்துல பூவின் இதழ்கள் பன்மையில் முடிஞ்சிருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம் விரித்தன இதுதான் வரணும். மயில் என்பது எங்கே ஒரு மயில் வந்திருக்கு, அப்போ விரிந்தது. பொருத்தமான காலம் கண்டறிய. வீட்டிலே இருந்தேன் எதிர்காலம். நாளை வருவேன் அது இறந்த காலமா. வெற்றி பெற்றேன் அது எதிர்காலமா. விளையாடுகின்றேன் இது என்னது இதுதான் நிகழ்காலம். அப்போ வீட்டிலே இருந்தேன் என்பது என்னது இறந்த காலம். நாளை வருவேன் என்பது எதிர்காலம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் தப்பு, இதெல்லாமே தப்பு. இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. விளையாடுகின்றேன், படிக்கின்றேன், கின்று ஆணிடுதெல்லாம் இந்த நிகழ்கால இடைநிலை, அப்போ நிகழ்காலம். தவறான இணையை தேர்ந்தெடுத்துக்க. வாழ்வான் எதிர்காலம், வீழ்கின்றான் நிகழ்காலம், வெல்வான் எதிர்காலம், வருவாள் என்பது நிகழ்காலம். பொருத்தமான காலம் தவறான இணையை தேர்ந்துக்க. வருவாள் என்பது என்னது எதிர்காலம், அவன் நிகழ்காலம் சொல்லலாம். வருகின்றான்னு தான் சொல்லணும், அதுதான் நிகழ்காலம். ஓகேங்களா, அதை மேலே பார்த்தாலும் அது தப்பு. வினா எழுத்தின் எழுத்தை தேர்வு. ஏ, யா, ஆ, ஓ. ஓகேங்களா, இதெல்லாம் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அடுத்து பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டுகிறார் பாரதியார். வினா பொருத்தமான வினா சொல்லு. ஏன் பாட்டுக்கு ஒரு புலவன், எப்படி பாட்டுக்கு ஒரு புலவன் எவ்வாறுலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் பாட்டுக்கு ஒரு புலவன் என்ன பாராட்டுகிறார் பாரதியார். ஓகேங்களா, ஏன்ன்றது அது சரியான வினாச்சொல். அடுத்து தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது சென்டென்ஸை படித்து பார்த்தா சார் நீங்கள் போடணும். ஓகேங்களா, முருகன் படித்து முடித்து விட்டான் டேஸ் முகிலன் படிக்கவில்லை ஆனால். ஓகேங்களா, அதனால் வர ஆகையால்னால் வரக்கூடாது, ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஓகேங்களா, அடுத்து ஆட்சியாளர் இச்சொல்லை தொழிற்பெயர் விகுதியை கண்டறிய. ஆட்சி. ஓகேங்களா, சியும் தொழிற்பெயர், அதான் முன்னே சொன்னால தொழிற்பெயர். சி வகுப்பு, சி உ பூ தி தல் அல் அம் ஐ கை வை, இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதி. அதில் ஒன்று தான் சி என்பது தொழிற்பெயர் விகுதி. கபிலர் திறமையானவர் என்று டேஸ் குமரன் தெரியும், குமரனுக்கு தெரியும். கடை என்பதின் சரியான இருபொருள். கடைனா முடிவு, அங்காடி. ஓகேங்களா, கடைக்கண்ணில் பார்க்குறான்னு சொல்லலாம், அந்த கடைக்கண் அது கடைசி முடிவு. ஓகேங்களா, அதுதான். ஆறுனா எண்ணெய், காவிரி ஆறு, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு எண்ணெய் குறிக்குது, ஆறை குறிக்குது. அடுத்தது சிலை. சரியான பொருள் வேறுபாடு. சிலைனா என்ன, சரியான பொருள் வேறுபாடு எடுத்து தெரிவு செய்க. இந்த சிலைக்கும் இந்த சீலைக்கும் என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சிலைனா சிற்பம் வைக்கிற சிலை, இந்த சீலைனா துணி. ஓகேங்களா, அடுத்தது பின்வருவற்றில் முறையான தொடர் எது. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழிலைக்கு இடம் உண்டு. அது கரெக்டாக நீங்கள் படிச்சுப்பாங்க. 10th புத்தகம். ஓகேங்களா, அமெரிக்கா மினசோட்டா தமிழ் சங்கம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ் இலை அந்த வாழை இலை இருந்து வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடத்தில் இந்த லைன் இருக்கும். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. பாக்ஸில் இருக்கும் அந்த பாயிண்ட். அப்படி நாட்டை கைப்படுதல். மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. நிறை ஆணிரை மீட்டல். நீளம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை. எதிர்த்து போடுதல். நீலமலர் குறுமர வகை. கோட்டையை கைப்படுதல். வெண்ணிறம் செடி வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்த்து போடுதல் நீலமலர் குறுமக வகை தான், இதுதான் கரெக்டு. ஓகேங்களா, அதாவது வெச்சி கறந்த புறத்தணிகள் 12 இருக்குது சார். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். வெச்சிக்கு என்னென்னா சிவப்பு நிறம். ஓகேங்களா, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உளினை வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு இருக்கும் பூ. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது கரெக்டாக எல்லாமே கலர் படித்தாகணும். மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிய. மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவு என்பது பொருள். ஆமாம், சரி. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. கண்டிப்பாக அந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. கற்றவரை விட மன்னனே சிறந்தவர் ஆவார். மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஆவார். அதாவது கற்றவை விட மன்னனே சிறந்தவர்னு சொல்லலை. ஓகேங்களா, மன்னனை விட யார் படித்தவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு அன்றைக்கி அவை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. ஓகேங்களா, லேண்ட் பிரீஸ்னால் நிலக்காற்று. சீ வேஸ்னா கடல் காற்று. சுழல் காற்றுனா விருள் வெண்டு அப்படின்னு நினைக்கிறேன், சுழல் காற்றுக்கு. ஓகேங்களா, அதாவது 10ஆம் வகுப்பு புத்தகம் தான். புதர்னா திக்கர். பள்ளத்தாக்குனா ரிட்ஜி. மலைமுகுன்னா தப்பு, மலைமுகுடுனா தான் ரிட்ஜின்னு வரும். ஓகேங்களா, ட்ரைப்னா பழங்குடியினர். ஓகேங்களா, அடுத்தது மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. வீணனது மலர். ஓகேங்களா,
சீனனது இகழ்ச்சி, தீனனது நெருப்பு, மீனனது மேலே, ஓகேங்களா, வானம், இதெல்லாம் சொல்லலாம். வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? உடைமை பொருளில் வரும். ஓகேங்களா, இங்கேயும் ஆக்கலை, எதையும் அழிக்கலை, ஓகேங்களா, எதையும் அடையலை, உடைமை பொருள் தான் வரும். ஓகேங்களா, பொருத்தமான பொருளை தெரிவிச்சுக்க. வெறி கமல் கழனியுள் உளுநர் வெள்ளமே, இவ்வளி உணர்த்தும் பொருள் என்னது? மனம் கமலக்கூடிய வயலில் உழவர்கள் வந்து வெள்ளத்தில் நிறைந்திருந்தாங்க, வெள்ளம் மாதிரி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இது சிவக சிந்தாமணி பாடல் தான். ஏமங்க நாட்டு வளத்தை பற்றி பாடக்கூடிய பாடல். அரிச்சுவடி என்பது அகரவரிசை எழுத்துக்கள். அதாவது ஒரு நாட்டுப்புற பாடல் சொல்லியிருப்பாங்களா, பஞ்சுமெத்தியே எங்களுக்கு வந்து மணலே எங்களுக்கு பஞ்சுமெத்தை, கடலலையே எங்களுக்கு வந்து ஊஞ்சல். ஓகேங்களா, மேலே இருக்கிற நிலா அந்த சூரியனோட வெளிச்சம் தான் எங்களுக்கு அகரவரிச்சுவடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. மின்னல் தான் அவங்களுக்கு வந்து பட்டாசு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கட்டுமரம் தான் அவங்க வாழக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அதில் அரிச்சுவடி என்பது அகரவரிசை எழுத்துக்கள். ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆமா எனது காட்டு பசுக்கு ஆமா என்ற பொருள் உண்டு. வாரணம் அப்படின்னா யானை. ஓகேங்களா, வாரணம், பிடி, அப்புறம் நிறைய இருக்குது யானைக்கு பேர்கள். ஓகேங்களா, 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நம்ம யானை டாக்டர் ஒரு குறும்புதினமே எழுதியிருப்பாங்க, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அது வேணால் பாருங்கள், அந்த பாடத்தில் பாக்ஸ் எழுதியிருப்பாங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. ஆளினது கடல், சக்கரம், மோதிரம் எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா, ஆடு என்பது கூட்டு பெயர், ஆட்டு மந்தை. வன்தொடர் குட்டிலுகரம் எது? நாக்கு, வகுப்பு. அப்போ எஃகு அக்துல என்னது? ஆயத்தொடர் குட்டிலுகரம். ஓகேங்களா, நெஞ்சுனது? இதெல்லாம் மென்தொடர் குட்டிலுகரம். ஓகேங்களா, முதுகு, வரலாறுலாம் உயிர் தொடர் குட்டிலுகரம். ஓகேங்களா, ஸோ வன்தொடர் தான் கேட்டிருக்குங்க. வன்தொடர் என்னது? கசடத்தபரை தான் வன்னிலம் இல்லையா. அப்போ வன்தொடர் இக்கு இருக்கணும், இப்போ இருக்கணும், அந்த இது முடிச்சு. யாப்பிழைத்தன்மை மூவகை எழுத்துக்கள் என்னது? குறில், நெடில், ஒற்று. பிழைத்திருத்துக்க. சரியான எண்ணுடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் உயிர், ஒன்று உயிர் அப்படி இருக்குமா. சரியான எண்ணடை ஓர் உயிர். ஓகேங்களா, ஒன்று கூட்டல் உயிர் இருக்கணும், ஓர் உயிர் தான் வரணும், ஒரு உயிர்னு வரக்கூடாது. இரண்டு கூட்டல் எழுத்து ஈரெழுத்து. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்ததில்லை இதுக்கு மாதிரி டிஎன்பிசி கொஷின். இப்போ தான் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைம் கேட்டிருக்காங்க சேர்த்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பிழைத்திருத்துக்கணும். அணங்கன்னு எனது தெய்வம், மாக்கால் எனது பெருங்காற்று, முன்னீர்னு எனது கடல். அது மண்ணீர் கிடையாது, முன்னீர். கயம்னா நீர்நிலை. இது மதுரை காஞ்சி பாடல், 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம். கொடியனர் அப்படின்னா மகளிர். இசைனா எனது புகழ். மறுப்புனா யானை, தந்தம், கொம்பு. மால்வரைனா பெரிய மலை. இது வந்துட்டு ராவண காவியம் பாடல். ஓகேங்களா, அடுத்து ஒருமை பன்மை பிழையற்றது. இது நீங்களே படித்து பார்த்தா சார் போட முடியும். ஓகேங்களா, மனிதர்கள் சார் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். இங்கே பன்மை வந்துச்சுன்னா மனிதர்கள் என்பது பன்மை வரும்போது ஸோ அவங்க செல்கிறார்கள், அதுவும் பன்மையில் தான் முடியணும். ஓகேங்களா, இந்த பி ஆப்ஷன் பாருங்கள், மனிதர்கள் அப்படின்னு பன்மையில் முடியுது. ஆனால் அங்கே வந்து முடிகிறது வந்து செல்கிறார் அப்படின்னு ஒருமையில் தான் முடிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஏ ஆப்ஷன் பாருங்கள், மனிதன் என்பது ஒருமையில் முடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செல்கிறார்கள்னு பன்மையில் முடிச்சிருக்காங்க. சார் எழுவாய் ஒருமையில் இருக்கும்போது பயன்லையும் ஒருமையில் தான் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். இங்கே எழுவாயும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் அதான் சி ஆப்ஷன் தான் சார் கரெக்ட். ஓகேங்களா, அதேமாதிரி ஏன் சார் டி வரக்கூடாதான்னு கேட்கலாம். மனிதர்கள் இருக்குது, இங்கே செல்கிறார்கள் இருக்குது. சார் இந்த இடத்துல பல என்பது பன்மை, இங்கே ஒருன்னு வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸில் பார்த்தீங்களா, அது கரெக்டாக பார்த்து போடுங்க. அப்போ டி வரக்கூடாது. ஓகேவா, அப்படி இந்த மாதிரி தான் இதுதான் புதுசாக இப்போ கொடுத்துருக்காங்க சார். கீழ்கண பத்தியை படித்து அதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு வினாக்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஃபஸ்ட்டு பத்தியை நல்லா படிச்சிருங்க ஒரு டைமு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொஷினை படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா, மலை என்றதும் குழந்தை நினைவுக்கு வருவது எது? ஃபஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க. மலை என்றதும் குழந்தை நினைவுக்கு வருவது எது? காகித கப்பல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பத்தியை கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை படிச்சிருங்க. ஓகேங்களா, 5 கொஷினுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள கொஷினுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. இது பேராவை படிக்கிறங்க. ஃபஸ்ட்டு பேரா படிக்க வேண்டாம். ஓகே, டைம் வேஸ்ட் அது. இதெல்லாம் உங்களுக்கு டைம் இழுக்கிறது தான் சார். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்கிறது ஒரு ரீசனுக்காகவும் இதை வச்சுருக்காங்க. ஈஸின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இதை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? அடுத்த லைன் படிங்க. மலை, நீ, காகித கப்பல், விளையாட்டு விடையாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவில் நம்ம ஆளுமனத்தை கப்பலிடப்படுது. பழங்காலம் முதல் அந்த லைன் இங்கே பழங்காலம்னு பார்த்துருக்குங்க இதில். அப்போ பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையை சிறந்திருந்தனர். அப்போ எதில் இருந்த பழங்காலம் முதல் தமிழர்கள்? கப்பல் கட்டும் கலை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவே படிச்சுட்டு வாங்க முடிச்சது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கலை சேர்ந்தனர் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம்.
ஓகேங்களா. தமிழ் கப்பல் கடியினர் என்பதற்கு மூலம் வெளிநாடு சென்று என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அப்போ இங்கே சான்றுகள் ஏதோ படித்தோம்ல, அப்போ தமிழர் கப்பல் மூலம் வெளிநாடு சென்றனர் என்பதற்கு சான்று இந்த இலக்கியங்களில் அறியலாம் அப்படின்னு இருக்குது. அடுத்த லைன், நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம ஃபினிஷ் பண்ணதிலே வச்சுருங்க. நம்ம இலக்கிய ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்த நூல்களே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின் அது தொல்காப்பியம் கடற்படுத்தி எதுவென குறிப்பிடுகிறது. இப்போ முடிச்சது அடுத்து இங்கே எதில் முடிச்சோங்க, தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணித்து. அப்போ தொல்காப்பியம் என்ன சொல்லுது, முன்னீர் வழக்கம்னு சொல்லுது. ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இது மாதிரி பத்தியை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு உள்ள கொஷினை படிச்சு தான் நம்ம உள்ள அதுக்கப்புறம் பத்தியை படிக்க போகணும். ஓகேங்களா, அவ்வளோ சார், 100 கொஷின் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு அடுத்த கொஷினாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி தமிழ் இலக்கணம் ஈஸி இலக்கணம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இலக்கணம் மட்டும் பதிவிடுறோம். ஓகேங்களா, அது பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இலக்கணம் மனப்பாடம் பண்ணால் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற இலக்கணம் தான் வரும்னு சொல்ல முடியாது, இலக்கணத்தை புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா, இப்போ 2024 இந்த குரூப் 4 கூட பார்த்தீங்கன்னா ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெயரச்ச தொடர் வினைமுற்று தொடர்னு போட்டாங்க. கேட்டால் பழைய புத்தகம் அதுன்னு, ஆனால் அதுக்கு சரியான விட எழுவாய் தொடர் தான். ஓகேங்களா, ஸோ நான் கரெக்டாக இலக்கணம் புரிந்து படித்தான் தான் சார் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் தமிழில் 96 போடுறதுக்கான காரணம் புரிந்து படித்தேன், எதுவும் மனப்பாடம் செய்யவில்லை இலக்கணத்தை பொறுத்தவரை. ஓகேங்களா, ஸோ அதனால தான் என்னால் 96 போட முடிஞ்சு. ஸோ உங்களாலே முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா, நான் சொல்கிற மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி இதை பார்த்துருங்க. ஓகேங்களா, சரிங்க சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.